ஸோ வணக்கம். இன்றைக்கி டே 7 வந்துட்டோம். ஸோ டே 7ல் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டே 6ல் வந்து நம்ம வந்து ஃப்ரீ கோட் கேம்பில் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்கள கொடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி வந்து 32 நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம 33 எடுத்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட் கோர்ஸு. ஸோ எல்லாம் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கேட் ஃபோட்டோ ஆப் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஒரு கேட் ஃபோட்டோ ஆப்னு ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு கீழே ஒரு இன்னொரு ஹெட்டிங் H2 ஹெட்டிங் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், லிஸ்ட்டு வச்சுருக்கோம், மறுபடியும் ஒரு இமேஜ், மறுபடியும் ஒரு ஆர்டர் லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த இமேஜஸ்லாம் வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகேப்காக பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஸ்டெப் 33ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it is time to add a new section, add a third section element below the second section element. ஸோ இங்கே வந்து தேர்டு செக்ஷன் எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணணுமாமா செகண்ட் செக்ஷன் எலமெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இங்கே வந்து ஒரு செக்ஷன் நம்ம ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த செக்ஷனை வந்து எங்கே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஷினில் ஆட் அ நியூ செக்ஷன், ஆட் அ தேர்டு செக்ஷன் எலமெண்ட் பிலோ தி செகண்ட் செக்ஷன். ஸோ இதுக்கு வந்து செகண்ட் செக்ஷன் போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடிஞ்சிருது. அதே மாதிரி ரெண்டாவது செக்ஷன் இங்கே ஆரம்பிக்குது, கீழே வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, இன்னொரு செக்ஷன் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம செக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு செக்ஷன் we can just start it ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து எண்ட் டேக் போட்டு நம்ம செக்ஷனை வந்து நம்ம எப்பவும் போல் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ விசிபிலிட்டியாக இருக்கான்றதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஜூமில் தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதிரி நம்ம செக்ஷன் நேரத்தில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கோட் ரன் பண்ணி பார்ப்போம். இந்த கோட் இஸ் பாசஸ். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ இங்கே இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இன்சைடு தேர்ட் செக்ஷன் ஆட் அன் H2 எலமெண்ட் வித் டெக்ஸ்ட் கேட் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து ஒரு H2 எலமெண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து we can just add an H2. ஸோ இந்த இடத்துல H2 போட்டுட்டு இந்த H2 எலமெண்ட்டுக்குள்ளே வந்து என்ன வேர்டு போட சொல்லியிருக்காங்கன்னா, கேட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வேர்டை போட சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு இந்த சென்டரில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். கோட் ரன் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டட். ஸோ இந்த சேலஞ்சஸ் வந்து நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் வரும். Now you will add a web from to collect information from users. After the cat form heading, add a form element. கேட் ஃபார்முக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம் எலமெண்ட் ஆட் பண்ணணுமாமா. ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது, இது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஜஸ்ட் இவங்களே சொல்லுவாங்க, your form element should have an opening tag and a closing tag. You may be missing one of the both. Okay. After the cat form heading, இது வந்து ஹெட்டிங், இங்கே வந்து ஃபார்ம் எலமெண்ட்னு ஒரு ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு ஃபார்ம்னு போட்டு அதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். the text passes. ஸோ இப்படிங்க ஒரு டேக் இருக்குது. ஸோ ஹெட்டிங் மாதிரி இதில் டொனேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க, நம்ம ஆஸ்க் மீ லேட்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்படி ஹெட்டிங்ஸ் மாதிரியான விஷயங்களும் இப்படியும் கொடுத்துருக்காங்க. தி ஆக்ஷன் attribute indicates where form data should be sent. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்ம் ஆக்ஷன் அப்படிங்கிறது submit URL form tells the browser that the form data should be sent to the path submit at URL. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஃபார்ம் ஆக்ஷன்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபார்ம் ஆக்ஷன் வந்து எதுக்குன்னா, இந்த ஆக்ஷன் வந்து எங்கே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ஷனுங்கிற இடத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப்மிட் URL அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது போகணும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து சப்மிட் URLனு கொடுத்துருக்காங்க. ஆட் அன் ஆக்ஷன் attribute with the value http.freephotocap ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க டு தி ஃபார்ம் எலமெண்ட்டுக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வந்து ஃபார்முங்கிறது ஓப்பனிங் டேகுக்கு உள்ளே தான் போடணும். ஓகேங்களா? ஓப்பனிங் டேக்குள்ளே தான் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை கொடுத்து ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளார இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஜஸ்ட் we can paste it. ஓகே, இவங்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. டு தி ஃபார்ம் எலமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து கேட் ஃபார்ம்னு ரொட்டிங் ஆச்சு. பட் ஆனால் அது கீழே வந்து எதுவுமே வரல. நம்ம அவுட்புட் வந்து இங்கே பார்த்துக்கோங்க, H2 டேக் கொடுத்தனால இங்கே வந்து கேட் ஃபார்முங்கிற H2 இது வந்து இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம கீழே கொடுத்த ஃபார்முக்குலாம் எதுவுமே அவுட்புட் வரல. அது வரக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இந்த இன்புட் எலமெண்ட் allows you several way to collect data from a web form like image elements. Input elements are self closing and do not need closing tags. ஸோ இமேஜ் எலமெண்ட் மாதிரி இன்புட்டும் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளோசிங் டேக் தான்.
ஸோ நெஸ்ட் அண்ட் இன்புட் எலமெண்ட் இன்டு தி ஃபார்ம் எலமெண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் எலமெண்ட் வந்து நெக்ஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து க்ளோசிங் வந்து டேக் இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் வி கேன் ஜஸ்ட் ஓப்பன் இன்புட் டேக், அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா, இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். ஸோ ஜஸ்ட் வி கேன் செக் இட் அண்ட் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இன்னும் போக போக வந்து சேலஞ்சஸ் வந்து நல்லா பெருசான சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் யூ கேன் கிரியேட் யூஸிங் தி டைப் ஆட்ரிபியூட். ஸோ இன்புட்குள்ளே நம்ம வந்து நிறையா டைப்பில் வந்து பண்ணலாம். யூ கேன் ஈஸிலி கிரியேட் அ பாஸ்வேர்ட் ஃபீல்ட், ரீசெட் பட்டன் ஆர் அ கண்ட்ரோல் டு லெட் யூசர் செலக்ட் அ ஃபைல் ஃப்ரம் தேர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த இன்புட்குள்ளார வந்து யூசர் வந்து இன்புட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம இதை லாகின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம், ஆஸ் அ யூஸராக நம்ம கொடுத்துருப்போம்ல. ஸோ அதே தான் வந்து இங்கே இன்புட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இன்புட்டுக்குள்ளே வந்து நம்ம நிறையா டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறாங்க. அதையே டைப் ஆட்ரிபியூட்டு, பாஸ்வேர்டு ஆட்ரிபியூட்டு, ரீசெட் பட்டன் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிரியேட் a text field to get a text input from a user by adding the type attribute with the value text to the input element. ஸோ இந்த இடத்துல வந்து டைப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து இந்த இடத்துல பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்து ஆட்ரிபியூட்னா இப்படி பண்ணுவோம். டைப் அது என்ன டைப்பு அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுங்கிறத இன்புட் டினோட் பண்ணிக்கலாம். டு தி இன்புட் எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கோட் ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ ஸ்டெப் 39 நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு வந்து நம்ம ரிசல்ட் பாருங்களேன். ஜஸ்ட் இந்த இடத்துல டைப்பிங் பாக்ஸ் மட்டும் வந்திருக்கு. நம்ம அந்த டைப் இன்புட் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தனால இங்கே டைப் பண்ணுற மாதிரி இங்கே வந்திருக்கு. ஜஸ்ட் இங்கே என்னோடய நேமை கூட நான் டைப் பண்ணலாம். ஸோ ஜெய்பிரசாந்த். ஸோ அப்படிங்கிற நேம் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன் இல்லை. ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணுறது மட்டும் நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு சப்மிட் பண்ணுறது வேணும். நெக்ஸ்ட்டு வேறு பட்டன் தேவைப்படலாம். ஸோ அதனால் இது ஜஸ்ட் இதுக்கு ஒரு டைட்டில் கூட இல்லை. இது என்ன ஃபார்மு, நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணணும்னு. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த யூசருக்கு வந்து இங்கே என்ன டைப் பண்ணணும்னே தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். So in order for a form's data to be accessed by the location specified in the action attribute, you must give the text field a name. ஸோ இங்கே வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் assign it to a value represent the data being submitted. அதே மாதிரி இந்த டேட்டா வந்து எங்கே சப்மிட் ஆகணுங்கிறதையும் நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் you could use the following syntax for an email address text field. ஸோ இப்போ வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு பாருங்களேன். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கணும். நேம் வந்து இந்த இடத்துல இமெயிலாக இருந்துச்சுன்னா வந்து இமெயில் வரும். ஸோ இதுக்கு ஆட் தி நேம் ஆட்ரிபியூட் வித் அ வேல்யூ கேட் ஃபோட்டோ யூஆர்எல் டு யுவர் டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கேட் இன்புட்குள்ளார ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு கேட் ஃபோட்டோ யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு வேர்டிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். காப்பி பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து CTRL+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு CTRL+V. ஓகேங்களா. அதை அன்டூ பண்ணுறதுக்கு CTRL+Z. இதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட கோட் வந்து ரன் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் 40 பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் இஸ் யூஸ்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எதுவுமே வரல. ஸோ ஏன் இங்கே இடத்துல வரலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு நேமு கேட்டோ ஃபோட்டோ யூஆர்எல்ங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்ம வேறு இங்கே டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே. ஸோ பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் எதுவும் கொடுக்கல. பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் இஸ் யூஸ்டு டு கிவ் பீப்புள் a hint about what kind of information to enter into an input. இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே என்ன இன்புட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே ஒன்றும் சொல்லலை. ஸோ அந்த பிளேஸ் ஹோல்டருங்கிறது இந்த இமேஜ் இருக்குன்னா அது கீழே இது இருக்குது பாருங்கள், இது ஒரு பிளேஸ் ஹோல்டர். இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இது சொல்லியிருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு ஃபார்முக்கு வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்புட் அப்படின்னு கொடுத்து டைப் வந்து டெக்ஸ்ட்டு, பிளேஸ் ஹோல்டர் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் தி பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டு கேட் ஃபோட்டோ யூஆர்எல் டு யுவர் இன்புட் எலமெண்ட்டு. ஸோ நம்ம பிளேஸ் ஹோல்டருக்கும் என்ன பண்ணணும்னா பிளேஸ் ஹோல்டர்னே வந்து ஒரு கீவேர்ட் இருக்குது. அது ஜஸ்ட் நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு எப்போவும் போல் நம்ம ஈக்குவல் டு சைன் போட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பிளேஸ் ஹோல்டர் சொல்லியிருக்காங்க கேட் ஃபோட்டோ யூஆர்எல். ஜஸ்ட் நம்ம அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறோம், அந்த இடத்துல தூக்கிட்டு வந்து அதை ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சிம்பிள் திங் இதில். ஸோ HTML வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்குது வர. ஸோ வந்து டெஸ்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் போகலாம். ஸோ இந்த சேலஞ்சில் என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். அவுட்புட் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் கேட் ஃபோட்டோ யூஆர்எல் அப்படிங்கிறது பிளேஸ் ஹோல்டர் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு.
ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு யூஸராக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு யூஆர்எல் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த யூஆர்எல் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த யூஸருக்கு வந்து நல்லா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அந்த கம்பெனியோட இ-காமர்ஸ் சைட்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். So next step 41, to prevent a user from submitting your form when required information is missing, you need to add the required attribute when input element. ஸோ இப்போ நிறையா ஃபார்ம்ஸில் நம்ம ஃபில் பண்ணுறப்ப பார்த்துருப்போம்ல, சில காலம்ஸ் மட்டும் ரெக்வயர்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அமேசான்லவே வந்து பண்ணுறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து ரெக்வயர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர்னால் கம்பல்சரியாக ரெக்வயர்டாக இருக்கணும், அட்ரஸ்னால் அட்ரஸ் வந்து ரெக்வயர்டு ஃபீல்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். லேண்ட்மார்க் வந்து ரெக்வயர்டு இருக்காது, ஆனால் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணியே ஆகணும், அது ரெக்வயர்டு. நீங்கள் அதை டைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு பேஜ்க்கு அது வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரியான ரெக்வயர்டு ஃபீல்டெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் தி ரெக்வயர்ட் பட்டன், ஓகே, தட்ஸ் நோ நீட் டு செட் அ வேல்யூ டு தி ரெக்வயர்ட் அட்ரிபியூட். இன்ஸ்டெட் just add the word required to the input element, make sure that is space between it and the other attributes. ஸோ இப்போ இந்த ரெக்வயர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வைக்கணும்னு கிடையாதாம்மா, ஜஸ்ட் இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ரெக்வயர்டு அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணாலே போதுமாம்மா, அது வந்து ரெக்வயர்டு அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் we can check it. யா, ஸோ இங்கே பாருங்கள் ரெக்வயர்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோன்னே வந்துருச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ ஸ்டெப் 42, யூஸ் தி பட்டன் எலமெண்ட் டு கிரியேட் அ கிளிக்கபிள் பட்டன். ஓகே, இங்கே கீழே வந்து ஒரு பட்டன் வைக்கணும்ல, என்ட்ரி யூஆர்எல் கொடுத்துட்டு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பட்டன் தான் அமுத்தணும். அப்போ அவங்க ஒரு பட்டன் வைக்கணும். யூஸ் அ பட்டன் எலமெண்ட் டு கிரியேட் அ கிளிக்கபிள் பட்டன். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் கிளிக் இயர் கிரியேட்ஸ் அ பட்டன் வித் அ டெக்ஸ்ட் கிளிக் இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன். இது வந்து பட்டனுங்கிற ஒரு டேக் ஓப்பன் ஆகுது, பட்டனுங்கிற ஒரு டேக் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சென்டரில் நம்ம கிளிக் இயருங்கிற வேர்டு வச்சிட்டோம்னா ஒரு பட்டன் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி add a button element with the text submit below the input element. input element கீழே ஒரு பட்டன் ஆரம்பிக்கணும். The detailed behavior of the clicking of a form attribute without any attribute submit specifying the form's action attribute. The default behavior of clicking a form button without any attribute submits to the form to the location specified in the form's action attribute. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு ஃபார்முலாக்குள்ளே தானே நம்ம எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே தானே போடுறோம். அப்போ இந்த ஃபார்மோட ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டுக்குள்ளே தான் இந்த பட்டன் கிளிக் ஆகிற டேட்டா அப்படிங்கிறது போகுங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கே பட்டன்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வந்து சென்டரில் சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டன் ஜஸ்ட் நம்ம பட்டனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சென்ட்ரலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்மிட் பட்டன் சப்மிட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல சப்மிட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் லைவாக இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல லைவாக சப்மிட் பட்டன் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இங்கே நம்ம யூஆர்எல் என்ட்ரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம்னா இட் வில் பி சப்மிட்டட். ஸோ இந்த கோட் கரெக்டானு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யா, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், ஈவன் தோ யூ ஆடட் யுவர் பட்டன் பிலோ they take the text input, they appear next to each other on the page. That's because both input and button elements are inline elements which don't appear on new lines. ஸோ இன்புட் எலமெண்ட்டுமே பட்டன் எலமெண்ட்டும் இது வந்து ஒரு இன்புட் எலமெண்ட், ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்புட் எலமெண்ட், கீழே இது வந்து இன்புட் எலமெண்ட், இது வந்து ஒரு பட்டன் எலமெண்ட், ஓகே? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ரெண்டுத்துக்குமே வந்து இன்லைன் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டுத்தையுமே. ஸோ சேம் லைனில் தான் வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி வேணும்னா இந்த கேட் ஃபோட்டோ யூஆர்எல் கொடுத்துட்டு கீழே சப்மிட் பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த பட்டன் யூ ஆடட் வில் சப்மிட் தி ஃபார்ம் பை டிஃபால்ட். However, relying on default behavior may cause confusion. Add the type attribute with a value submit to the button to make it clear that it is a submit button. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, பட்டன் இருக்கா, இது என்ன பட்டன், இது என்ன பட்டன் வந்து என்ன டைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த டைப் வந்து இங்கே இடத்துல நம்ம சப்மிட் பட்டனுங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்யூச்சரில் வந்து ஒரு கொலாபரேஷன்ஸ் வராது. ஸோ அதனால் இங்கே சப்மிட்டுங்கிறத கொடுங்கங்கிறாங்க. அதே நம்ம கொடுத்துட்டோம், டெஸ்ட் இஸ் பாஸ்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். So you can use radio buttons for questions where you want only one answer out of multiple questions. Here is an example of a radio button which options of cat input type radio cat
ரிமெம்பர் தட் இன்புட் எலமெண்ட்ஸ் ஆர் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ். இன்புட் டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். பிஃபோர் தி டெக்ஸ்ட் இன்புட் ஆட் அ ரேடியோ பட்டன் வித் ஆப்ஷன் செட் அஸ் இன்டோர். ஸோ ரேடியோ பட்டன்னா உங்களுக்கு தெரியும்ல, இதுவா இல்லை இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. அது நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தா தெரியும். பிஃபோர் த டெக்ஸ்ட் இன்புட் ஆடு டெக்ஸ்ட் இன்புட்னா இதுதான் டெக்ஸ்ட் இன்புட்டு. ஆட் அ ரேடியோ பட்டன் வித் ஆப்ஷன் செட் அஸ் இன்டோர்னு ஒரு ரேடியோ பட்டன் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது எப்படி பண்ணியிருக்கோம், கேட் ஈக்குவல் டு இன்புட் டைப் ரேடியோ கேட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும், இன்டோர் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஜஸ்ட் இவங்க கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு டைப் பண்ணி பார்ப்போம், இன்டோர். ஓகேங்களா. ஸோ இன்புட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம கொடுத்தா போதும், அது நம்ம டைப் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் அப்படின்னு கொடுப்போம். இன்புட் டைப் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியோ. கரெக்டாக? ஆக்சுவலி நான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தப்புங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். இன்புட் டைப் ரேடியோ வந்திருக்கு. டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோம், இன்புட் டைப் ரேடியோ. ஸோ ஃப்ரீ அப் ஸ்டோரேஜ் பேஸா இங்கே வந்து கேட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட் questions I want only. Here is an example of a radio button with the option of cat input type. ஓகே இந்த இடத்துல வந்து கேட்டுக்கு வந்து ஒரு இன்புட் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பிஃபோர் தி டெக்ஸ்ட் இன்புட் ஆட் அ ரேடியோ பட்டன் வித் ஆப்ஷன் செட் ஆஸ் இன்டோர் டைப் ரேடியோ. ஓகேங்களா. இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து என்ன வைக்கணுமாம்மா, நம்ம இன்டோர்னு ஒரு ஆப்ஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இன்டோர். ஓகேங்களா. இப்போ நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். ஆனால் எரர் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எரர் வரல, நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் இது வந்து பாருங்களேன், இன்டோர் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா இன்டோரில் இருக்கிற பூனையா அதோட யூஆர்எல் போட்டு சப்மிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, நான் தப்பாக வரும்னு நினச்சேன். Step 45. Label elements are used to help associate the text for an input element with the input element itself. Technologies like screen readers assist to. For example, label input makes it so clicking the word cat also selects the corresponding radio button. Next your radio button is a label element. ஸோ இந்த லேபிள் எலமெண்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ ஹெல்ப் டு அசோசியேட் த டெக்ஸ்ட் ஃபார் அன் இன்புட் எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு இன்புட் எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டு வந்து அசோசியேட் பண்ணுறதுக்காக உதவுதாமா. ஸோ அசோசியேட்னா ஒன் கூட அது லிங்கடாக. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு டெக்னாலஜி லைக் ஸ்க்ரீன் ரீடர்ஸ்லாம் இருக்குன்னா, ஸோ அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு தான் அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம லேபிள் எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் யோர் ரேடியோ பட்டன் இன்சைட் லேபிள் எலமெண்ட். ஸோ ரேடியோ பட்டன் இங்கே தான். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு மேலே ஒரு என்ட்ரி வேணும். ஸோ என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு லேபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்று இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ லேபிள் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு பண்ணுறோன்னா இதுக்குள்ளார தான் இது வரணும். ஸோ மறுபடியும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு லேபிள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம டேகை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த உலகத்தில் வந்து யாரையுமே நம்ம குறை சொல்லவே முடியல. எல்லாம் அவங்களோட சுயநலத்துக்காக தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, லேபிள் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஜஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். the test is congratulations is passed. ஸோ சப்மிட் அண்ட் we can go to next challenge. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சமாவது அமைதியாக பேசணுங்க, அது யாருக்காச்சும் தெரியுதா பாருங்கள். ஸோ ஸ்டெப் 46. The ID attribute used to identify specific HTML elements. ஓகே, ஸோ ஐடி attribute அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான HTML எலமெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஈச் ஐடி attributes values must be unique from all other ID values for the entire page. ஸோ இந்த ஐடி attribute என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி attribute சம்திங் அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆட் அன் ஐடி attribute with a value indoor to the radio button. ஸோ ரேடியோ பட்டனுங்கிறது இது தான். ஓகே, ஐடிங்கிறது இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு இன்புட் கொடுத்துட்டு ஐடி அப்படின்னு இங்கே கொடுக்கலாம். ஸோ ஐடிக்குள்ளே வந்து இது என்ன ஐடி, ரேடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, நான் இப்போ வெளியே வந்துட்டேன். ஸோ ஐடி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ரேடியோ அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு கொடுத்துட்டு we can just run it. இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா இல்லை. ஸோ யுவர் ரேடியோ ஷுட் ஹேவ் அன் ஐடி attribute with the value indoor. ஸோ ஆக்சுவலி சாரி, ஐடிங்கிறது இன்டோர் தான் நம்ம கொடுக்கணும். நான் தப்பாக கொடுத்துட்டேன், உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை தப்பாக கொடுத்துட்டேன். மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ ஸ்டெப் 47. Create another radio button below the first one.
ஸோ இங்கே வந்து another radio. Next it inside a label element with the outdoor as the label text. Give the radio button and ID attribute outdoor as the value. ஓகே, ஸோ இதே வந்து ஜஸ்ட்டு அப்படியே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அவுட்டோர் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணோம்னா இன்புட் ஐடி இந்த இடத்துல நம்ம வந்து இன்டோர்னு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஜஸ்ட் அவுட்டோர் நம்ம கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுங்க. இதுதான் வந்து கோடோட ஈஸியான ஜாப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், நம்ம ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம், வந்துருச்சு. ஸோ அந்த ஒர்க் அப்படிங்கிற ஃப்ளோ வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. Sorry, the label radio button exactly outdoor the capitalizations. Capitalization வந்து அவுட்டோர் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இருக்கணுமாமா. ஸோ லேபிள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம லேபிள்குள்ளார வரக்கூடிய இந்த அவுட்டோர் வந்து கேப்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூர் கோட் அந்த இடத்துலையுமே தப்பு தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, your new input should have an ID attribute with the value outdoor. சாரி, இங்கே என்ன தப்புன்னு எனக்கு புரியல, நான் அப்படி தான் கொடுத்துருந்தேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஜஸ்ட் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து கேப்ஸ் கொடுக்கணுமா? ஓகே, யா சூப்பர். இங்கே வந்து ஸ்மாலில் இருக்கணுங்க, வெளியே வந்து வரப்போ அவுட்டோராக வரணும். இங்கே என்ன புரியுதா, இது கேட்டா அது இன்டோரா இல்லை அவுட்டோர் ஃபோட்டோவான்னு கேட்குது. பட் என்ன இங்கே போத்துமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று மட்டும்தான் செலக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு சேலஞ்சில் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ நோட்டீஸ் தட் போத் ரேடியோ பட்டன்ஸ் கேன் பி செலக்டட் அட் த சேம் டைம். யா, டு மேக் இட் ஸோ செலக்டிங் ஒன் ரேடியோ பட்டன் ஆட்டோமேட்டிக்லி deselects the other. Both buttons has a name attribute with the same value. Add the name attribute to the value indoor outdoor to the both buttons. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நேம் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். எங்கே கொடுக்கலான்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நேம் அப்படிங்கிறத ஒன்று டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுவே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நேம் ஆட்ரிபியூட்டை ஜஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு காப்பி அடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த நேம் ஆட்ரிபியூட்டை நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்குள்ளார வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதுக்குள்ளே ஜஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சு. ஸோ சப்மிட் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து 49th சேலஞ்ச். இஃப் யூ செலக்ட் த இன்டோர் ரேடியோ பட்டன் அண்ட் சப்மிட் தி ஃபார்ம். ஓகே, இங்கே என்ன ஆச்சுன்னா, இப்போ பாருங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு எப்படின்னு? இந்த செலக்ட் இஃப் யூ செலக்ட் தி இன்டோர் ரேடியோ பட்டன் அண்ட் சப்மிட் தி ஃபார்ம், த ஃபார்ம் டேட்டா ஃபார் த பட்டன் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் நேம் அண்ட் வேல்யூஸ் attributes. Since your radio buttons do not have a value attribute, if you select the indoor radio button and submit the form, if you select the indoor button and submit the if you select the indoor radio button and submit the form data for the button is based on its name and value attribute. Since your radio button do not have a value attribute, the form data will include indoor outdoor equal to on, which is not useful when you have multiple buttons. ஸோ இப்போ என்ன ஆகுனா, ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணாலும் இதை கிளிக் பண்ணாலும் யூசர் வந்து எதை கிளிக் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம கொடுத்துருக்கிறது தான் வரும், இன்டோர் அவுட்டோருங்கிறத வரும். ஸோ அதை நம்மளுக்கு வச்சும் யூஸ் இல்லை. ஸோ add a value attribute to the both radio buttons. For convenience, set the buttons value attribute to the same value as its ID attribute. ஸோ பட்டன்ஸோட வேல்யூமே வந்து நம்ம ஐடி ஆட்ரிபியூட்டுக்கு மாதிரி வச்சுக்கலாமாமா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இது ஐடி ஆட்ரிபியூட் இன்டோர்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார் கன்வீனியன்ஸ் செட் தி பட்டன்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே பட்டனோட வேல்யூ அப்படிங்கிறது ஐடி பட்டன்ஸ் ஆட்ரிபியூட் டு த சேம் வேல்யூ ஆட்ஸ் ஐடி ஆட்ரிபியூட். பட்டன் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஐடி ஆட்ரிபியூட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம இங்கே என்ன ஐடி ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் வி கேன், எனக்கு புரியல இது என்னன்னே. போத் ரேடியோ பட்டன் ஷுட் ஹேவ் அ வேல்யூ ஆட்ரிபியூட். ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ஐடி ஆட்ரிபியூட்டை ஜஸ்ட் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போடணும். ஸோ அதுதான் சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்துல ஐடி ஆட்ரிபியூட் என்ன, இன்டோர். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து என்னென்னா அவுட்டோர். கரெக்டாக அவுட்டோர். ஸோ இதுதான் நினைக்கிறேன். செக். யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the field set element is used to group related inputs and label together in a web form. Field set elements are block level elements, meaning that they appear on a new line. So field set elements ஒரு elements is used to group related inputs and labels together in a web form.
field set elements are block level elements, meaning that they appear on new line. So field setனா புது லைனுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகும். Next the indoor and outdoor radio buttons with an field set element, and don't forget to ident the radio buttons. ஸோ இங்கே வந்து நம்ம ஐடென்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்பேஸ் விட்றது தான் ஐடென்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஃபீல்டு செட் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெல்லிங் பார்த்துப்போம். ஃபீல்டு செட்டுக்கு FIELD. ஸோ அதான் வந்து ஃபீல்டு செட்டோட ஸ்பெல்லிங். ஸோ ஃபீல்டு செட்டை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ அதே மாதிரி அதை வந்து நம்ம க்ளோஸும் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். அந்த க்ளோஸில் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வி கேன் க்ளோஸ் இட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபீல்டு செட் கொடுத்தோன்னே கீழே வந்துருச்சு இன்டோரா அவுட்டோரா, ஃபோட்டோ URL சப்மிட்டா. அப்படி the past is continued. We can go to next challenge. So next challenge வந்து the legend element acts as a caption for the content in the field set. Legend element, okay, it gives user context about what they should enter into the part of the form. Add a legend element to the text. Is your cat or indoor or outdoor cat? Above both are the radio buttons. Add a legend element within the text. Legend element அப்படிங்கிறது add legend element with the text above both of the radio buttons. both of the radio buttonsனால் இதுதான் both of the radio buttons. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லெஜண்ட் எலமெண்ட்னு ஒரு எலமெண்ட் ஆரம்பிக்கணும். ஸோ லெஜண்ட் அது கீழே வந்து நம்ம ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் வந்து லெஜண்ட். ஓகே, ஸோ இஸ் யுவர் கேட் an outdoor or indoor? Is your cat an outdoor or indoor? ஜஸ்ட் காப்பி ஆக மாட்டேங்குது. இந்த காப்பி பண்ணுறதே ஒரு தொல்லை. இஸ் யுவர் கேட் இன்டோர். பார்த்தீங்கன்னா தப்பாக காப்பி பண்ணிட்டேன். ஜஸ்ட் வி கேன் காப்பி இட், பேஸ்ட் இட். இன்டோர் ஆர் அவுட்டோர் கேட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ அவுட்டோர் கேட் காப்பி. யா, ஸோ இஸ் யுவர் கேட் அண்ட் இன்டோர் ஆர் அவுட்டோர் கேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மேலே வந்து ஒரு வந்துருச்சு. ஸோ இது ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது ஸோ பண்ணணும். ஸோ அது சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ next you are going to add some new form input element. So add another field set element directly below the current field set element. So now you are going to add some new form input. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஃபீல்டு செட் எலமெண்ட் வந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்பிச்சிடலாம். அதையும் ஃபீல்டு செட் ஜஸ்ட் அதையும் ஆரம்பித்து நம்ம ஜஸ்ட் அதையும் க்ளோஸும் பண்ணிப்போம். ஃபீல்டு செட் ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஸ்பெல்லிங் வந்து தப்பு, FIE தான் வரணும். ஸோ ஸ்பெல்லிங் வந்து நம்ம அம்மாட்ட மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் வந்து இதில் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். FIEL அதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, we can go to next challenge. Add a legend element with the text. What's your cat's personality inside the second element? So just we can add the legend element. So legend elementலாம் புதுசாக இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ணுறதே. It's a good thing. We can just learning new things. We are learning new things day by day. It's a good thing. What's your cat's personality அப்படிங்கிறத ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. What's your cat's personality? What's your cat's personality? கேட்டுக்கெலாம் பர்சனாலிட்டி பாருங்கள். சாரி, இது காப்பி ஆகலை. ஜஸ்ட்டு காப்பி paste it. Correct. Next challenge. So the forms commonly use check boxes for the questions. இந்த இடத்துல பாருங்கள், வாட்ஸ் யுவர் கேட்ஸ் பர்சனாலிட்டி